51 எபிசோட்ல பேரலாம் பார்த்தா சாஞ்சி ஒரு பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சாஞ்சி உன்னை பார்த்து 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்றா. உன்னை சாஞ்சி முழிக்கா யாரடா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி ஒரு 2 பேரும் நின்னுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேரு கார்மன், இந்த ஈஸ்ட் உள்ள நம்பர் 1 குக்கு இவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க அதான் பிரிசி கார்மன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நான் தான் கார்மனோட ஃபர்ஸ்ட் அப்ரிட்டியன்ஸ் லியோன்னு சொல்றான் ஒருத்தன். நான் செகண்ட் அப்ரண்டிஸ் ஜோஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஒரு 2 பேரும் வந்து நிக்கிறானுங்க. சாஞ்சி முழிக்கா யாரடா இவனுக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை போது நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்கன்னு சொல்றான். அவன் என்ன நீங்க தேடி வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் கார்மன் சொல்லிட்டு பக்கத்துல வாரான். சடனா கையை பிடிச்சோன்னு ஒரு பாத்திரத்துக்கு தலையில அடிச்சிட்டாவா. கார்மன் உங்களை இது வரைக்கும் நான் மீட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜோ லியோன்னு சொல்லிட்டு கத்துறாவா. கதையை ஃபுல்லத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரி மேடம் இதை நாங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சடனா ஒரு குட்டி புக்கத்திக்கு கொடுக்குறானுங்க. முதல்ல நீங்க பாருங்கன்னு சொல்றானு. அவனுங்க பார்த்தா எடுத்த ஏகப்பட்ட போட்டோவா இருக்கு. இது எல்லாமே குக்ஸ் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் ஈஸ்ட் ப்ளூல நிறைய ஃபேமஸ் குக்லாம் இருக்காங்க. இவங்க தாண்டா அவனுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லியோ. ஆனா இதுல இருக்க எல்லா போட்டோவையும் கார்மன் வந்து தோக்கடிச்சிட்டாங்க. இந்த ஈஸ்ட் ப்ளூலே நம்பர் 1 குக்கு வந்து எங்க மேடம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் லியோ. ஆமா அந்த ஈஸ்ட் ப்ளூல நான் தான் நம்பர் 1 குக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமைச்சதெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. நான் செய்யாத சாப்பாடே கிடையாது, என்கிட்ட தோக்காத ஆளே கிடையாது, நான் அப்படி சமைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த சமயத்துல தான் நான் ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தேன். அந்த ஆர்டிக்கல்ல உன்னை பத்தி போட்டு இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஈஸ்ட் ப்ளூல நீ தான் நம்பர் 1 சூப் செஃபாமே, அதனாலதான் உன்னை தேடி வந்தேன், உன்னை தோக்கடிக்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கார்மன் ஈக்குவல்ல நீ கிடையவே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னை அதுல இருந்தா சாஞ்சியை தேடி வந்திருக்காவா. அதனால அந்த சீனுக்கு அப்புறம் 10 வருஷமா உன்னை நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இப்பதான் நீ கிடைச்சிருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சாஞ்சி முழிச்சா இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சி நான் உன்ட்ட சேலஞ்ச் பண்றேன். இங்க ஒரு குக்கிங் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது மார்க்கெட்ல மத்தியானத்துக்கு மேல. அந்த மத்தியானம் நடக்கிற போட்டியில உன்னை தோக்கடிக்க போறேன், நீ கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி பம்பரமா சுத்துறா. சாஞ்சி முழிக்க யாரடா இவா வந்தா பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கா, எதுக்குடா வந்தா எதுக்கு போறானே ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். என்னை மாதிரி ஒரு பேஷனான உமனா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா சாஞ்சி. உடனே ஒரு தாத்தா நிக்காரு. சரிடா பையா நீ அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அதுல கலந்துக்கிட போறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. அதுல நான் கலந்துக்கலாம் போறது இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறான். நம்மளால அவ்வளவு நேரம் பேசுறதுக்கு மதிக்காம போய்கிட்டே இருக்கான். அடுத்த சீன்ல பக்கியை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். முகிவர லூஃபி எங்க போனே தெரியல, இன்னும் என்னால கண்டுபிடிக்கவே முடியல, எங்க தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். பக்கி பாஸ் நம்ம எதுக்கு இந்த கூடிய போட்டுருக்கோன்னு சொல்லிட்டு மோஜி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் நேவி கேப்டன் ஸ்மோக்கர் இருக்கான். அவன் கண்ணில் சிக்கணும் நம்ம கதையை முடிச்சிருவான், நம்மளுக்கு ஒரு வழியே கிடையாது, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பக்கி கண்டிப்பா அந்த முகிவர லூஃபியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அங்கதான் உட்காந்து நம்மளால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நல்ல சாப்பாடா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அங்க ஜோரம் உட்காந்துருக்கான். லூஃபி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்றான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை ஜோரம் சொல்றான் நல்லா நீ வந்த என் டைம் காசு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனது ஓண்ட காசு இல்லையா டே, என் டைம் காசு இல்லன்னு சொல்றான் லூஃபி. 2 பேருமே காசு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. டே அப்ப எப்படி தாண்டா வெளியே போன்னு சொல்லிட்டு லூஃபி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டே முகிவர எங்கடா போனான்னு சொல்லிட்டு டேபிள போட்டு குத்திக்கிட்டு இருக்கான். பக்கி நம்ம எப்படா பே பண்ணணும்னு சொல்லிட்டு ஜோர வர பயந்துகிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் ஒரு குத்து குத்துறான். பக்கி பார்த்தா அவன் டேபிள்ல உள்ள காயின்ஸ் பாக்கெட் வந்து இங்க வந்து விழுந்துருச்சு. அது லூஃபி பக்கத்துல வந்து விழுந்துருச்சு. நம்ம லக்கிடா நம்மட்ட காயின் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி, எங்க சாப்பாடுக்கு நீங்க காசு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு லூஃபி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பக்கம் இருக்கதே பக்கி தான். 2 பேரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. டேய் இந்த வாய்ஸ் நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன்டா, யாரடான்னு சொல்லிட்டு. பாஸ் வந்தது நம்ம முகிவர லூஃபி தான் பாஸ், வேற யாரும் சொல்றான் மோஜி. ஏய் லூசு பையல அவனை தாண்டா நம்ம தேடிக்கிட்டு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான். பக்கி அனல் வேகத்துல தேடி வந்துகிட்டு இருக்கான். அப்புறம் இங்க ஒரு பக்கம் சாஞ்சியை கட்டுறாங்க. பார்த்தா மார்க்கெட்னு சொல்லிட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தாங்க ஏகப்பட்ட ஃபிஷ்ஷா இருக்கு. ஏய் லாக்டவுன்ல ஏகப்பட்ட ஃபிஷ் இருக்குடா, நான் பார்க்காத ஃபிஷ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சமையல் பொருள்னா அவ்வளவு பிடிக்கும், எல்லாத்தையும் வந்து தேடி பாத்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சாஞ்சி நீ காலையில தான் நாங்க புடிச்சிட்டு வந்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அது கோஸ்டல் ஃபிஷ்லன்னு சொல்றான். ஆமாடா ஈஸ்ட் ப்ளூல இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே கிடையாது சொல்றான் சாஞ்சி. உண்மையிலே வந்து நீங்க வெளியே தான் புடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா இது நான் வெஸ்ட் ப்ளூல இருந்து புடிச்சிட்டு வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் வெஸ்ட் ப்ளூவா அது என்கிட்ட நீங்க கோஸ்டல் ஃபிஷ்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் மாறிடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த லாக்டவுன் வந்து கிராண்ட் லைனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குடா, அதனால நாங்க வந்து ஈஸ்ட் ப்ளூல மட்டும் நாங்க மீனை எடுக்காம மத்த கடல்லையும் போயிட்டு அப்பப்போ நாங்க மீன் எடுப்போம்டா, அது எங்களுக்கு ஒரு தோதுவா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மத்த கடல்லையும் போய் நீங்க எடுப்பீங்களான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். மாட்டா எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுனா நாங்க மத்த கடல்லையும் போய் எடுப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு சத்தமே வருது. என்ன சத்தம் சொல்லிட்டு 2 பேரும் பார்க்க போறாங்க. பார்த்தா 2 பேரும் போய் எட்டி பாக்குறானுங்க. சடனா பார்த்தா சாஞ்சி பார்த்துட்டு மிரண்டுட்டான். டேய் எலிஃபென்ட் ப்ளூ ஃபின் டூனா தானடா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு. சதன் ஓசன்ல இருந்து நான் இதை எடுத்தேன்டா, இது எனக்கு கிடைச்சிச்சு வேற லெவல் பண்ணன்னு சொல்றான். சாஞ்சி அதை பார்த்துட்டு மிரண்டான். எலிஃபென்ட் ப்ளூ ஃபின் டூனாவான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் அந்த புக்ல பாத்துருந்துருக்கான். அந்த சமயத்துல டே இந்த புக்ல உள்ள எல்லாமே கற்பனை கதை தான்டா, எலிஃபென்ட் ப்ளூ ஃபின் டூனால அப்படி ஒரு மீன்லாம் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மீன்லாம் வந்து இருக்குன்னு சில இடத்துல நான் ரூமர் கேள்விப்பட்டேன், ஆனா இது வரைக்கும் யாருமே பார்க்கல அப்படி ஒண்ணு மீன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனா சவுத் ப்ளூல அது இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம ஈஸ்ட் ப்ளூல இருக்கோம், இது வரைக்கும் நம்ம அதை பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆல் ப்ளூ சீல இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றானுங்க. அவனுக்கு பார்த்த அந்த மீனை பத்தி கட்டு கதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஆல் ப்ளூ சீ கதையை பத்தி கேள்விப்பட்டு இருக்கான். ஆல் ப்ளூ சீங்கிறது ஒரு இடத்துல வந்து எல்லா வகையான மீனும் கிடைக்கும்டா,
ஈஸ்ட் ப்ளூ, வெஸ்ட் ப்ளூ, சவுத் ப்ளூ, நார்த் ப்ளூல உள்ள எல்லா மீனும் கிடைக்கும் சொல்லி இருந்திருக்காங்க. அதனால தான் சாஞ்சிக்கு வந்து ஆல் ப்ளூ சீயை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையே வந்திருக்கும். ஆல் ப்ளூவான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சாஞ்சி கத்துறான், டே இந்த மீனுக்கு என்ன விலைடா சொல்லுங்கடா, நான் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். டே இது ஒண்ணு விக்கிறதுக்கு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கானு. அவனுக்கு ஒரு கான்டெஸ்ட் நடக்க போகுடா, அதுக்காண்டி தான் இதை வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கானு. அவனுக்கு கான்டெஸ்ட்னு சொல்லிட்டு சாஞ்சி முழிக்கான். ஆமாடா, இன்னைக்கு ஒரு குக்கிங் சாம்பியன்ஷிப் போட்டி வைக்க போறோம். ஈஸ்ட் ப்ளூல யார் பெஸ்டால்னு சொல்லிட்டு தேட போறோம். அதுல வேணா நீ போட்டி இதை ஜெயிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு எலிபென்ட், ப்ளூஃபின், டூனா அதுல யார் ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு இது பரிசா கொடுக்கப்படும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு குக்கு தானு சொல்லி கேக்குறானுங்க. அவனுக்கு ஆமான்னு சொல்றான். ரிஜிஸ்ட்ரேஷன் அங்கதான் நடக்கு, போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கலந்துக்கோன்னு சொல்றானுங்க. க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. அட இதான் விஷயமா, இந்த குக்கிங் காம்படிஷன்ல நான் இறங்க போறேன்னு சொல்லிட்டு சாஞ்சி கிளம்புறான். அதே சமயத்துல அந்த கார்மனை பத்தி யோசிச்சு பாக்குறான். இவ்வளவு இதுல தான் போட்டி போட போறோம்னு சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம களத்துல இறங்கி பாப்போம்னு சொல்லிட்டு சாஞ்சி கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா லாக்டவுன்ல உள்ள சாம்பியன்ஷிப் போட்டியை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்காங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற அந்த குக்கிங் சாம்பியன்ஷிப் போட்டி இன்னைக்கு நடக்க போது. ஈஸ்ட் ப்ளூல யார் பெஸ்ட்னு சொல்லிட்டு காட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் தாங்க நாமி வந்து நின்னுட்டு இருக்கா. ஈஸ்ட் ப்ளூ நம்பர் 1 குக்குக்கு எலிபென்ட், ப்ளூஃபின், டூனா கொடுக்கப்படும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள பார்த்தா கார்மன் வந்துட்டா, சாஞ்சி நீ இங்க தான் இருக்கியா, சரி அந்த டைட்டில் வின் பண்ண போறது நான் தான், இதை நல்லபடியா பாத்துட்டு போன்னு சொல்றா கார்மன். சாஞ்சி பாஞ்சிட்டு வரான். கார்மன் உன்னை பார்த்ததுல நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். திரும்பி பாத்திரத்துக்கு அடிச்சுட்டா. பார்த்தா நாமி எங்க நிக்க, உசப் அங்க பாரு நம்ம சாஞ்சி நிக்கான்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். டே சாஞ்சி சாஞ்சின்னு சொல்லிட்டு பார்த்தா நாமி நிக்க பார்த்து நம்மள குதிச்சுக்கிட்டு வரான். இங்க நடந்து போக வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. டே நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். ஆனா சாம்பியன்ஷிப் போட்டி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஜட்ஜஸ் பத்தி நான் காட்ட போறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் மட்டும் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவன் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கான். இது சாதாரண சிம்பிள் ரூல்ஸ் தான். எலிமினேஷன் ரவுண்ட் நடக்கும். ஒவ்வொரு மேட்ச்ல யார் யார் தூக்குங்களோ அவங்க எல்லாம் எலிமினேட் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கேக்குறான். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜூ த லிசர்டுக்கும் எக்கோலிக்கும் சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு மேட்ச் ஸ்டார்ட்ன்ட்டாங்க. டே ஈஸ்ட் ப்ளூ நம்பர் 1 குக்காடா நீன்னு சொல்லிட்டு உசப் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நான் நம்பர் 1 குக்காலாம் ஆக வரலடா, அங்க ஒரு மீன் இருக்கு பாரு, அதை நான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காம. ஆமாடா அது ரொம்ப டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. அந்த ஃபிஷ் நான் எடுக்கணும், அதை நான் சமைச்சு பார்க்கணும், அது எப்படி இருக்கும் டேஸ்ட் பார்க்கணும் சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. மேட்ச் ஸ்டார்ட் ஆயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் மேட்ச் போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஆளா தோத்துக்கிட்டே இருக்காங்க. இங்க சாஞ்சி ஜெயிக்கான், கார்மன் ஜெயிக்காங்க. எல்லாருமே ஜெயிச்சு மேல வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு வழியா எல்லா மேட்சும் முடிஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கு. ஃபைனல் மேட்ச் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி மேட்ச் வந்து சாஞ்சிக்கும் கார்மனுக்கும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கானே. அவனுக்கு சாஞ்சி பக்கம் கார்மனா அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி டாடா காமிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி யார் இந்த எலிபென்ட், டூனா ஜெயிக்காங்கன்னு சொல்லிட்டு பாப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. பார்த்தா கார்மனோட ஸ்கில்லே வேற லெவலா இருக்கு. கேரட்டே வேற லெவலா கட் பண்ணிக்கிட்டு இருக்காவா. ஒரு பக்கம் சாஞ்சி கட்டுறாங்க. மீனெல்லாம் துண்டு துண்டா வெட்டிக்கிட்டு இருக்கான். நம்மளும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். சாஞ்சி பண்றதை பார்த்து நாமி நல்ல எக்ஸைட்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவன் பாட்டுக்கு முட்டையெல்லாம் வச்சு பீட்டர் வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஆல் ப்ளூ சீயை பத்தி பேசினத பத்தி தான் யோசிச்சுட்டு அவன் சமைச்சுக்கிட்டே இருக்கான். ஏய் சாஞ்சி நீ கேட்ட கதை எல்லாமே ஒரு ரூமரா தாண்டா இருக்கும், கட்டுக்கதையா இருக்கும். நீ இதை நினைச்சுட்டு ஆல் ப்ளூ சீ உண்மையா இருக்குன்னு நினைச்சுக்கிடாடா, அதெல்லாம் வந்து தியரியே தாண்டா, உண்மையான கதையில அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஈஸ்ட் ப்ளூ, சவுத் ப்ளூ, வெஸ்ட் ப்ளூ, நார்த் ப்ளூ, அப்புறம் கிராண்ட் லைன் சென்டர் பாயிண்ட்ல இந்த இடத்துல ஆல் ப்ளூ சீயே இருக்குன்னு சொல்லி இருந்திருக்காங்க. இது கண்டிப்பா இருக்கும், அதை நான் தேடி போன்னு சொல்லி இருந்திருப்பான். அதை நினைச்சுக்கிட்டு அவன் சீரியஸா சமைக்கான். செஃப் சொன்னதுல யோசிச்சு பாக்குறான். டே நான் என்ன யோசிச்சு பார்த்தனோ அதே தாண்டா நீனும் யோசிச்சு பார்த்திருக்க, நீ கண்டிப்பா அதை கண்டுபிடிப்பா நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. கவலைப்படாதீங்க தாத்தா, நான் கண்டுபிடிச்சே தீரும்னு சொல்லிட்டு இருக்காம. அந்த லெஜெண்டரி சி ஆல் ப்ளூ சீயை கண்டுபிடிச்சே தீரும்னு சொல்லிட்டு நம்மால் நெருப்பு வச்சுலாம் வேற லெவலா சமைச்சுக்கிட்டு இருக்கான். கார்மன் வேற லெவலா சமைச்சு முடிக்கா, தட்டெல்லாம் வேற லெவலா பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் இங்க ஒரு சூப்பு மாதிரி பண்றான். சாஞ்சி பண்ணி முடிச்சிட்டான், அவளும் பண்ணி முடிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் வேற லெவலா அடிக்க வச்சிருக்காங்க. இந்த ஃபைனல்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி இந்த குக்கிங் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல வந்து யார் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றா. பார்த்தா அதுக்குள்ள கார்மன் வாரா நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் பக்கத்துல வந்துட்டு ஒன் மாதிரி அழுத மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. இன்னும் என்னால மன்னிக்கவே முடியாது, இதை நான் செஞ்சோம்னா என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்னை பார்த்து நான் ட்ரைனிங் எடுக்கவே ஆரம்பிச்சேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிச்சன்ல வச்சு உன்னை தான் பார்த்தேன். அந்த சமயத்துல நீ என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஓன் லெவலுக்கு நான் வரணும்னு நினைச்சுதான் நான் சமைக்க ஆரம்பிச்சதே செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா 10 வருஷம் கழிச்சு உன்னை பீட் பண்ணி நினைச்சுதான் இங்க வரவே செஞ்சேன். ஆனா நினைச்சோட உன்னோட ஜீசஸ் வந்து எப்பவுமே சூப்பரா தான் இருக்கு, இப்போ அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. நம்பர் 1 குக் சாஞ்சி, இந்த ஈஸ்ட் உள்ள நீ தான் மாசம் சொல்லிட்டு இருக்காவா. காம்ப்ளிமெண்ட் நான் ஏத்துக்கிட்டு சொல்லிட்டு சாஞ்சி என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். பாஞ்சு வாரம் திரும்பி தட்டத்துக்கு அடிச்சு நொறுக்கிட்டானுங்க சாஞ்சிய. வாட்டி நான் வித்ரா பண்ணிட்டேன், ஆனா நெக்ஸ்ட் வாட்டின்னு சொல்லிட்டு இருக்காவா. அடுத்த வாட்டி நான் தோக்க போறதுன்னு சொல்றா. ஆனா இருந்தாலும் நம்ம சாஞ்சி தான் ஜெயிக்கே செஞ்சிருக்கான். வின்னர் வந்து சாஞ்சின்னு சொல்லிட்டு அறிவிக்காங்க. நம்ம
நம்மால ப்ளூ ஃபீட் டூனாவை தூக்கிட்டு போறாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. அங்க என்னடா இது இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். எலிஃபென்ட் ப்ளூ ஃபின் டூனாடா, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ, நான் இதுல என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிப்பேன்னு சொல்லிட்டு சாஞ்சி சிரிச்சுக்கிட்டே போறான். சடனா நாமி நிக்க, என்னாச்சு நாமின்னு சொல்லிட்டு உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு மாதிரி காத்தே மாறுது, கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இடத்துல மழை பெய்யுது, வாங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு நாமி எல்லாருமே போறாங்க. பார்த்தா இங்க லூஃபியோட தொப்பி பறக்க ஆரம்பிச்சிட்டு தொப்பியை தேடி நம்மால ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். ஜோரோ காட்டுறாங்க, நம்மால் நடந்து போறான். சும்மாவே வெளியே மறப்பான் ஜோரோ, வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் லூஃபி தொப்பியை தேடி வரான். பாத திரும்பி எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம்க்கே வந்துட்டான். பாட நான் கண்டுபிடிச்சப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். திரும்பி ஏற போறேன்னு சொல்றான். பார்த்தா லூஃபி அங்க வந்தது வந்து பக்கி டீமுக்கு, ஸ்மோக்கர் டீமுக்கு எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. லூஃபி ஸ்மோக்கர் எல்லாரும் நம்ம லூஃபியை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பொண்ணு இருந்தா அவளும் நம்ம லூஃபியை தேடி தான் வாரா. நம்மளும் மேலே ஏற நின்றுட்டு இருக்கான். எங்கதான் கிங் ஆஃப் த பைரட் இறந்தாரான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் நமக்கு மறந்தாங்க. See you, bye.